ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். ஒவ்வொரு வருஷமே டெக்னாலஜியில் மொபைலில் என்ன நியூவாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சில ஈவெண்ட்டை வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட அன்பேக்டு ஈவெண்ட்டும் ஒரு ஈவெண்ட் தான். ஸோ எஸ் சீரீஸில் வரக்கூடிய டேபாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், அதில் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ என்ன புதுசாக வரப்போகுது, என்ன டெக்னாலஜின்றது எல்லாமே பார்த்துட்டு இருப்போம். இவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனான எஸ் சீரீஸில் S21 தொடர்ந்து இப்போ 22ல் 3 ஃபோன்ஸும் ப்ளஸ் எஸ் டேப் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேப்மே லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லான்ச்சிங் ஈவெண்ட்ல என்னெல்லாம் சொன்னாங்க, என்னெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஸோ அது மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ தமிழ்ல நம்ம வியூவர்ஸ்க்காக போடலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு ஐடியால வந்து போடுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களையும் மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அவங்க லான்ச் பண்ணது ஃபிளாக்ஷிப்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா S22 பிளஸ் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அல்ட்ரா லான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மொபைலுமே பாத்தீங்கன்னா ஒரு கம்பேரா தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில பார்க்கும்போது சைடு ஃப்ரேம் வந்து ஆர்மர் அலுமினியம் ரெண்டுலயுமே தான் வந்து கொடுத்திருந்தாங்க. அண்ட் பேக் சைடு பேனல பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் S21ல பிளாஸ்டிக் கொடுத்திருந்தாங்க. இங்க ஒரு அப்கிரேடா பாத்தீங்கன்னா கிளாஸ் தான் கொடுத்திருக்காங்க. கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் சப்போர்ட்டோட தான் வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டு மொபைலுமே வந்துட்டு. ஸோ இது ஒரு அப்கிரேடா வந்து இருக்கும். பட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது பெரிய லெவல்ல எந்த ஒரு அப்கிரேடுமே பண்ணல. ரெண்டுமே வந்து S21 இருக்கட்டும், இப்போ லான்ச் பண்ணதா இருக்கட்டும், ஈக்குவலா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே சைடு வந்தோம் அப்படின்னா S22 காம்பாக்டா ஒரு ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 6.1 இன்ச் தான் கை கடக்கமா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா S22 பிளஸ் 6.6 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் HD பிளஸ் ஃபிளாட்டான ஒரு டிஸ்பிளே தான். டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுல 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. இந்த ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தோம் அப்படின்னா அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் 10 Hzல இருந்து மேக்ஸிமம் 120 Hz வரைக்கும் இந்த ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால பேட்டரி கன்செப்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளேல ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது விஷன் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு புது டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இன்டோரா இருக்கட்டும், அவுட்டோரா இருக்கட்டும், நல்லாவே வந்துட்டு ஸ்கிரீன் வந்து மேனேஜ் பண்ணிடும். அதுவே வந்து டைரக்ட் சன்லைட் அப்படின்னும் போது நமக்கு சரியாவே வந்து தெரியாது. ஃபுல் பிரைட்னஸ் வச்சாலும் கூட அதை மேனேஜ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டெக்னாலஜி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. இது மூலியமா பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 நிட்ஸ் வந்து S22ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போதுமான அளவு தான். இதை தாண்டி பார்க்கும்போது பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் S22 பிளஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 1750 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா அவுட்டோர்லாம் நீங்க என்னதான் வெயில் அடிச்சு டைரக்டா பார்த்தாலுமே வந்து நார்மலா நல்லா இருக்கும். பிளஸ் இந்த விஷன் பூஸ்டர் மூலியமா இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரிவ்யூ யூனிட் வந்து ரிவ்யூ பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா ஈவெண்ட்ல முக்காவாசி நேரம் அந்த கேமராவை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்ட்டு என்னத்த பண்ணாங்கன்னு ஃபோன் கையில வந்தாதான் நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃபி பாத்தீங்க அப்படின்னா 10 மெகா பிக்சல் வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக லோ லைட்ல கூட நல்ல போட்டோஸ் அவுட்புட் வரும் அப்படின்றத அவங்க பயங்கரமா புஷ் பண்ண ஒரு விஷயம். அண்ட் பேக் சைட் கேமராவை பொறுத்த வரைக்கும் மூணுமே எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பச்சர் வேல்யூ 1.8 வருது. அண்ட் இந்த 50 மெகா பிக்சல் ஸ்பெஷல் என்ன சொல்றாங்கன்னா நார்மலா நீங்க எடுக்கிற போட்டோ எப்பயும் 12 தான் வரும். 50 வந்து நீங்க சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது அடாப்டிவ் பிக்சல் அப்படின்றாங்க. இது மூலியமா ஆட்டோமேட்டிக்கா அதுவே எங்க 50 மெகா பிக்சல் எடுக்கணும், எங்க 12 மெகா பிக்சல் எடுக்கணும்னு லைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா 50 மெகா பிக்சல் பிளஸ் 12 மெகா பிக்சல் மெர்ஜ் பண்ணியும் சில போட்டோஸ் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இதனால லோ லைட்ல கூட பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் போட்டோ ரொம்பவே பிரைட்டா நல்லா இருக்கிறதுக்கான ஃபீல் இருக்கு. பிளஸ் இந்த இடத்துல இன்னொரு சொல்றது போர்ட்ரேட் போட்டோஸ் வந்து குறிப்பா லோ லைட்ல எடுத்தாலும் சரி, நார்மலா எடுக்கும்போது சில டைம் வந்து இந்த ஸ்ட்ரா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகி அழிஞ்சு போற மாதிரி இருக்கும். அதை கூட பாத்தீங்க அப்படின்னா டீடைலா எடுத்து இந்த தாட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலா வந்து பிளர் எஃபெக்ட்லாம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 12 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் 3x அளவுக்கு ஆப்டிகல் ஜூம் பண்றதுக்கான 10 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணியே டிஜிட்டல் ஜூம் வந்து 30x அளவுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்படி பண்ணாலும் கூட அந்த ஸ்டேபிளா இருக்கிறது வந்துட்டு நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா OIS வந்து கொடுத்துருப்பாங்க, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அதுலேயே பாத்தீங்கன்னா EIS வந்து கொடுப்பாங்க, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், நார்மலா வந்துட்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியே. பட் இப்போ வந்து புதுசா பாத்தீங்க அப்படின்னா அந்த OIS இல்லாம பாத்தீங்க அப்படின்னா VDIS அப்படின்றது வந்து சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா வீடியோ டிஜிட்டல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வீடியோ எடுக்கும்போது மோர் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்தாதான் இதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நைட் போட்டோகிராஃபிக்கும் வந்து நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும், டிவைஸ் எப்போ கைக்கு வரும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா S22 பிளஸ்ல மட்டும் கிடையாது, S22 ரெண்டுலயுமே வந்து சேம் கேமரா செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராசஸர் அப்படின்றத ஈவெண்ட்ல எங்கேயுமே வாயை திறந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல.
4 நானோமீட்டர் ப்ராசஸர் அப்படின்றது தான் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்களோட எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அங்கே லான்ச் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்தியாவுக்கு இந்த தாட்டி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில லீக்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. ஸோ அப்படி வந்தது அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். பட் இவங்களோட ப்ராசஸர் வந்தது அப்படின்னா எக்ஸினோஸோட 2200 ப்ராசஸர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவுமே 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர் தான். சரி வரட்டும், கேம் பிளேலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது S21லேயே கிளிகிலுன்னு இருக்கும். ஒரு நாள் வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முடியல அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது S22ல அப்கிரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா டவுன் கிரேட் தான் பண்ணி வச்சிருக்காங்க. S22ல 3700 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 25 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணும். அதுவே S22 ப்ளஸில் பார்த்தோம் அப்படின்னா 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 45 வாட்ஸாக வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்திருக்கு. ப்ளஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட்ஸோட சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் S22 அல்ட்ராக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம பார்க்குறது அல்ட்ராவா இல்லை நோட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நோட் சீரிஸ் வந்து போன வருஷம் லான்ச் பண்ணாதனால நிறைய பேர் வந்து இந்த S Pen வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் S21 அல்ட்ராவில் வந்து சப்போர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க, கூட S Pen வந்து கொடுக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா S Pen வந்து எப்படி நோட்டில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இன்பில்டாகவே வந்து அது உட்கார்றதுக்கு இடங்கள்லாம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு அந்த நோட் சீரிஸை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் S21 டிசைன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து அந்த கேமரா பம்பெல்லாம் தூக்கி விட்டுட்டு வெறும் அந்த கேமராக்கான ரிங் மட்டும் கொஞ்சம் பம்ப் ஆன மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஃப்ரண்ட் சைடு டிஸ்பிளே பார்க்குறீங்களா பேக் சைடு பார்க்குறீங்களா அப்படின்றதே தெரியாது. அந்த அளவுக்கு ரெண்டு சைடுமே சிமிலராக இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து பண்ணியிருக்காங்க. இதுலேயும் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ் சப்போர்ட், சைடு ஃப்ரேம் அலுமினியம் இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எட்ஜ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.8 இன்ச் குவாட் HD ப்ளஸ் டிஸ்பிளே, டைனமிக் அமோலட் 2x டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த விஷன் பூஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1750 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டோர் அவுட்டோர்லாம் செம சூப்பராக இருக்கும். அதுலேயும் அந்த விஷன் பூஸ்டர்லாம் கொடுத்ததும் ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு வந்தோம் அப்படின்னா LTPO 2.0 டிஸ்பிளே, அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு 120 ஹெட்ஸ்ல இருந்து மினிமம் 1 ஹெட்ஸ் வரைக்கும் குறையிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்து மூவ் ஆகாமல் இமேஜ் ஏதாவது ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னும் போது 1 ஹெட்ஸுக்கு வந்துடும். ஸோ இதனால பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்தால் தான் அதுவும் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது இதில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் என்ன இருந்ததோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் சப்போர்ட்டோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் இருக்கு. அண்ட் கூடயே 15 வாட்ஸ் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய 3 ஃபோன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா IP68 ரேட்டிங்கோட தான் கொடுத்துருக்காங்க. கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 40 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடில் வந்தோம் அப்படின்னா 4 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 4மே வந்து ஒர்த்து தான். இந்த மேக்ரோ இந்த மாதிரிலாம் வந்து ஃபிளாக்ஷிப்பில் கொடுத்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே ஒர்த்தான கேமராவை கொடுத்துருக்க ஃபீல் இருக்கு. மெயின் கேமரா வந்து 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் OIS சப்போர்ட்டோட தான் இருக்கும். அண்ட் ஏற்கனவே பார்த்தா அந்த VDISமே வந்து சப்போர்ட்டோட தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அதில் கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து இதுலையும் கொடுக்குறாங்க. வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 12 மெகா பிக்சலும் இன்னொரு 10 மெகா பிக்சல் வந்து 10x அளவுக்கு டெலிஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3x அளவுக்கு ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு இன்னொரு 10 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கேமராவுமே ஒர்த்து தான், ஆல்ரெடி யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து சொல்கிறேன். அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்தா அதே ஃபிளாக்ஷிப் 4 நானோமீட்டர் ப்ராசஸர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் இந்த S Pen அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக S சீரீஸில் அவங்களே இன்பில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. வாங்குறவங்களுக்கு செம்ம சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட One UI 4 Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 3 ஃபோன்லையுமே அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டேபை பார்க்கறதுக்கு முன்னாடி ரேம் அண்ட் ப்ரைஸ் எல்லாம் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது டாலரில் தான் சொன்னாங்க. ஸோ நான் இந்தியன் ப்ரைஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி வந்து சொல்கிறேன். S22 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபா ப்ரைஸ் வருது. S22 ப்ளஸ் வந்து 75,000 ரூபா அந்த ரேஞ்ச் வருது. S22 அல்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா 90,000 ரூபா கிட்ட ப்ரைஸ் வருது. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ S22 அல்ட்ராலாம் வந்து 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு அதுக்கான ப்ரைஸ் எல்லாம் வந்தால் தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டேபுக்கு வந்தோம் அப்படின்னா மானிட்டர்லாம் டேப்னு சொல்லி விற்கிற அளவுக்கு வந்துருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ நார்மலாக வந்து 2 வேரியன்ட் தான் லான்ச் பண்ணுவாங்க. நார்மல் ஒன்று ப்ளஸ் வேரியன்ட் ஒன்று. இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வேரியன்ட் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் ஸ்பெக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராசர்லாம் வந்து அதில் இருக்க ப்ராசர் தான் வரும். மோஸ்ட்லி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் வரும். டிஸ்பிளே சைஸ் இந்த இடத்துல பார்க்கும்போது குறிப்பாக பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம மினிமம் பெசல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் ஹைலைட்டு. டேபோட திக்னஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது S8 வந்து 11 இன்ச் கொடுத்துருக்காங்க. S8 ப்ளஸ் வந்து 12.4 இன்ச் கொடுத்துருக்காங்க. S8 அல்ட்ரா 14.6 இன்ச் கொடுத்துருக்காங்க.
கிட்டத்தட்ட வந்து பெரிய ஒரு மானிட்டர் மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அவ்வளோ பெருசு. பட் பெசல்ஸ் கம்மியாக இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சின்னதாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்கும். ஆல்ரெடி S7 Plus எல்லாம் யூஸ் பண்ணும்போது அப்படி தான் இருந்தது. ஸோ வரட்டும் டேப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒரு சில ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக ஈவெண்ட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துட்டோம். அதில் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருந்தது. ஸோ தமிழில் சொன்னோம் அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றனால தான் ஆட் பண்ணேன். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்து போஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சில மொபைல்ஸ் நமக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்போ ரிவ்யூ பண்ணி டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.